கடன் தொல்லைக்கு அடுத்து அதிக மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரி தொல்லை. அதுவும் தொழில் செய்கிற இடத்துல உறவினர்கள் மத்தியிலலாம் எதிரிகள் இருந்தாங்கன்னா நிம்மதி அப்படிங்கிறதே, அதாவது மன நிம்மதி அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. மன உளைச்சல் ஏற்படும், அதனால ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும். அதனால் அடுத்தடுத்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது சரியாகிறதுக்கு, அதாவது எதிரி தொல்லை உங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு நீங்கள் அஷ்டமி நாளில் பைரவரை நினச்சி மிளகை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி 7/7/2026 ஆனி மாதத்தின் 23ஆம் நாள் அஷ்டமி. இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைய தினம் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா முடிந்தளவு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. நம்ம சேனல் சார்பாக உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அஷ்டமியில் பைரவருக்கு பூசப்பட்ட புனுகு பிரசாதம் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டிற்காக காத்து கொண்டிருக்கும் நமது உறவுகளுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். அந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு கண்ணாடி கிளாஸில் நிறைய தண்ணீர், ஒரே ஒரு மிளகு. நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ரூமில் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காந்துட்டு அந்த மிளகை உங்கள் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி பிடிக்கணும். வலது உள்ளங்கையில் வச்சு நல்லா டைட்டாக கையை மூடணும். மூடும்போது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் அந்த மிளகை அழுத்தணும். அந்த மிளகை அழுத்துறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு நல்லா மிளகை டைட்டாக பிடிச்சிட்டு மனதார கால பைரவரை நினச்சி ஓம் கால பைரவாய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு அந்த மிளகு எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு போனீங்க இல்லையா, அந்த தண்ணீரில் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அந்த தண்ணீரை மூடி உங்களுடைய படுக்கையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை குடிச்சிக்கலாம். மிளகை சாப்பிட உங்களுக்கு பிரியம் இருந்தால் மிளகை சாப்பிடலாம், இல்லை மிளகை நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம். நீங்கள் மந்திரம் சொல்லும்போது அந்த தண்ணீர் உங்கள் வாய்க்கு பக்கத்திலே இருக்கணும். நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுடைய மூச்சு காத்தானது அந்த தண்ணீரில் படும்படியாக பார்த்துக்கோங்க. இந்த தண்ணீரை நீங்கள் குடிப்பதனால உங்ககிட்ட இது நல்ல ஒரு ஆற்றல் சக்தியை பெருக்கி எதிரிகளை உங்களுக்கு காட்டியும் கொடுக்கும். எதிரிகள்கிட்ட தப்பிக்கிறதுக்கான வழியை உங்களுடைய மூளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை உண்டாகும், தெய்வ சக்தி அதிகரிக்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நம்முடைய சேனல் சார்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் மகா பெரியவா ஆசீர்வாதம் சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.